ரவுடி சூர்யாவாம். என் பேர் என்னவாமா? ரவுடி சூர்யா. எஃப்ஐஆரில் ரவுடி சூர்யா என்பவர் அங்கிருந்த மற்ற பாஜக நிர்வாகிகளிடம் தோ வராங்க பாருங்க திமுக கார டேஷ் பீப் அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியாது. இவ துணியை பிடிச்சி கிழிங்கடா என்று சொல்ல அவர் பக்கத்தில் இருந்த பின்னால் பெயர் விலாசம் கேட்டு தெரிந்த கொடுங்கியூரை சேர்ந்த பாரதி கண்ணன், விக்னேஷ், திருவள்ளூரை சேர்ந்த லால் பிரசாத் மற்றும் பத்மநாபன், ஹரிபிரசாத், மணி மற்றும் பார்த்தால் அடையாளம் காட்டக்கூடிய நபர்கள் ஆகியோர்கள் என்னை சுற்றி வளைத்து கொண்டு ரவுடி சூர்யா என்பவன் என் கன்னத்தில் ஓங்கி அரைந்து ஓத்தா சாவடி பீப் என திட்டினார். அங்கிருந்த பாரதி கண்ணன் என் வயிற்றில் எட்டி உதைத்தார். நான் வலி தாங்காமல் கத்திக்கொண்டு ஓட முயற்சி செய்த போது அந்த 7 பேர் மற்றும் பார்த்தால் அடையாளம் காட்டக்கூடிய நபர்கள் என்னை விடாமல் சுற்றி வளைத்து கொண்டு கையிலும் முதுகிலும் மாறி மாறி அடித்தார்கள். அவர்கள் நீ என்னடி இங்கே வர, சென்னையில் நாங்கள் வைக்கிறது தாண்டி சட்டம் என்று கூறி அங்கு கீழே கிடந்த கல்லை எடுத்து என் மீது எறிந்து இனிமேல் இங்கே வந்த உன்னை கல்லால் அடித்து கொன்று விடுவோம் என்று பெண்ணின் மானத்திற்கு குந்தகம் ஏற்படும் நோக்கில் என்னை மிரட்டினார்கள். பின்னர் பாஜகவை சேர்ந்த ரவுடி சூர்யா இவளை இங்கே மானபங்கம் செய்தாதான் திமுகவை சேர்ந்த பெண்கள் பயப்படுவார்கள் என்று என்னை அசிங்கமாக பேசினான். நான் பயந்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டேன். எனக்கு மயக்கமாகவும் பதற்றமாகவும் இருந்ததால் கேஎம்சி மருத்துவமனைக்கு சென்று இன்று 10ஆம் தேதி காலை நான் மருத்துவமனையில் உள்நோயாக சிகிச்சை பெற்ற போது போலீசார் வந்து என்னை விசாரணை செய்த போது மேற்படி விவரங்களை கூறி என்னை அசிங்கமாக பேசி கையால் மாறி மாறி அடித்து என் துணியை பிடித்து இழுத்து மானபங்கம் செய்ய வேண்டும் என்று சைகையாலும் வார்த்தையாலும் பேசி பெண்மையின் மானத்திற்கு குந்தகம் ஏற்படுத்தி கொலை மிரட்டல் விடுத்த மேற்படி 7 நபர்கள் மற்றும் பார்த்தால் அடையாளம் காட்டக்கூடிய நபர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கும் போது புகார் அளிக்கிறேன்.